good morning. Hi, good morning. எப்படி ஏர்லியா வந்துட்டீங்க? ஆமாண்டி, கொஞ்சம் ஏர்லியா தான் வந்தேன். Hi girls, good morning. Hi, Rahu. Hi, how are you, Rahu? Fine. வாணி, டீச்சர் தந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சியா நீ? நான் செஞ்சேன். எனக்கு மறந்துட்டு காலையில் வார நேரம் தான் என்னவோ வந்துச்சு. அதுக்கு ஒன்றும் யோசிக்காதே. இப்பே பேப்பரை வெளியேடு, அப்பதான் செய்யலும். இன்னும் டைம் இருக்குது பெல் அடிக்கிறதுக்கு. இருங்க எடுக்கிறேன், பேக் லைக்குது. இன்றைக்கு எனக்கு தந்த தாள் இதுதான் என் தாள். ரகு, இது என்ன செய்ய சொல்லிக்கின்ற? இந்த படங்கள் தரப்பட்டிக்கு அதோட சில எழுத்துக்கள் தரப்பட்டிக்கு தானே. இந்த படத்தை பாரு. இந்த படத்தில் எல்லாத்துலேயும் முதலாவது எழுத்து வந்து இல்லாமைக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது எழுத்து எழுதணும். அப்படியா? இங்கே கேட்குற முதலாவது படம் கை இருக்குது. கைன்றது ஒரு எழுத்து. அப்போ அங்கே கை என்று எழுதினா சரித்தானே? ஆமாம், வெரி குட். அடுத்த படத்தை பாரு. கரடி இருக்குது. கரடியில் ர டீன் எழுத்து இருக்குது. அங்கனைக்கு வர வேண்டிய முதலாவது எழுத்து என்ன? க. அந்த எழுத்து எழுது அங்கனைக்கு. சரியா சொன்னேன். பாரு, அடுத்தது என்ன விற்கிது? கிளி. கிளியில் கீ இந்த எழுத்து நிற்கப்பட்டிக்குது. அப்போ அங்கனைக்கு கி இந்த எழுத்து எழுதுனா சரி. கி. அடுத்ததுக்கும் நானே சொல்கிறேன். அடுத்ததுக்குது கீரி. கீரிக்கு கீ இந்த எழுத்து எழுதுனா சரி. கீ. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து எழுது பார்ப்போம். இப்போ ஓகே இன்னும் டைம் இருக்குது, நான் உட்காந்து எழுதுறேன். தேங்க்ஸ். பாவண்டியாவ நினைவிருந்து எழுதிட்டு வந்திப்பா. ஆமாம், அதுதான். பெல் அடிச்சிட்டு டைமும் ஆகிட்டு. முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். பெல் அடிச்சிட்டு தானே? ஆமாம். இந்த நாளும் பெல் அடிச்ச பிறகு ஓடி வருவா. டயர்ட் ஆயிக்குது, மூச்சு வாங்குதே. ஒரு நாள் கூட வெளியே வர மாட்டியா? நீ வாய முடிக்கடி. நான் இப்படி வந்த உனக்கு என்ன? சரி கூல் டியர். சரி டீச்சர் வந்துட்டாங்க. வாங்க எல்லாரும் இடத்துக்கு. உன் தலையை கொஞ்சம் அங்கிட்டு எடு. இப்போ விளங்குதா? ஆமாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர், ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். ஃபைன் டியர்ஸ், ஹவ் ஆர் யூ? ஃபைன் டீச்சர். டீச்சர், நீங்கள் ஹோம்ஒர்க் தந்தீங்க. குடு ஒளி, இப்போ தான் நினைவு வருது. இவன் வேற வந்தோன்னே என்ன விட்டுட்டா. இன்றைக்கு எப்படித்தான் தப்ப போறேனோ தெரியல. வாணிக்கு நினைவு வைக்குது. எல்லாம் செஞ்சீங்களா? ஓ டீச்சர். சரி எல்லாரும் உங்களோட ஒர்க் ஷீட் எடுங்க பார்ப்போம் வெளியாக்கு. மது, எங்கம்மா பேப்பர்? டீச்சர் நான் செய்யலை டீச்சர். இந்த நாள் இந்த கூத்து தான். இப்போ கேட்டாலும் செய்யலைன்னு தான் சொல்லுவேன். ஏன் செய்யலை? டீச்சர், எழுதுகிற கையில் சின்ன புண்ணு ஒன்று போட்டுட்டு டீச்சர் எழுத முடியலை. பாப்பாவும் புண்ணு. பொய் சொல்றா. நேற்று எங்களோட விளையாடுறதும் ஒரு வருத்தம் இல்லவாக்கு. அதுதான். பாவண்டியவ மறந்துப்பா. கையை நீட்டுங்க பாப்போம். டீச்சர், இதுதான் காயம். என் கண்ணுக்கு விளங்காத அளவுக்கு உங்கள் கண்ணுக்கு மட்டும் விளங்குற அளவுக்கு பெரிய புண்ணொன்னுடா. எல்லா நாளும் ஹோம்ஒர்க் செய்யட்டு என்னமாலும் ஒரு காரணத்தோடு வந்துடுங்க. போங்க போயிட்டு உட்காருங்க இடத்துல. கடவுள் காப்பாத்திட்டாரு. இப்படியோ டீச்சர் ஒன்றும் சொல்லலையே. டீச்சர் இறக்கனால ஒன்றும் சொல்லல. சரி பிள்ளைகள் ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க தானே? நான் இன்னைக்கு எல்லா வீடியோயும் காட்சிப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களோட ஒர்க் ஷீட்டை வெளியே எடுத்துக்கொண்டு நீங்கள் செஞ்சுக்கிற வீடியோ சரியானு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கரெக்ஷன் பார்க்குறேன்.
எல்லாம் வெரி குட் எடுத்தவங்களுக்கு ஸ்டார் ஒட்டுவேன். ஐ ஸ்டாரா? எனக்கும் ஸ்டார் கிடைக்க போகுது. எனக்கும் ஸ்டார் தருவாங்க போல. நியாயம், நானும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எனக்கும் ஸ்டிக்கர் கிடைச்சிக்கும். இங்கே கவனிங்க, படங்களை பார்த்து சரியான எழுத்துக்களை எழுதுக. இந்த படங்களை நான் என்ன செஞ்சேன், நான்கு படங்களாக எல்லாத்தையும் கட் பண்ணி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி தந்தேன். ஆம் டீச்சர். பாருங்க, முதலாவது படம் காட்டுது குரங்கு. குரங்குல குன்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். அதுக்கு கீழே கேள்விக்குறி. கேள்விக்குறிக்கு கேன்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். அதுக்கு கீழே காணப்படுது கை. கைக்கு கைன்ற எழுத்து எழுதியிருக்கணும். அதுக்கு கீழே காணப்படுற உருவம் கரடி. கரடிக்கு கன்ற எழுத்தை நாங்கள் எழுதிக்கணும். அதுக்கு கீழே பாருங்க, கூட்டல் அடையாளம் கூன்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். அதுக்கு கீழே என்ன இருக்குது, காகம். காகம்ன்றதுக்கு கான்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். விலங்குதான் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் தெளிவாக எல்லாருக்கும்? ஆம் டீச்சர், தெளிவாக விலங்கு எழுத்துக்கள் எல்லாம். எனக்கு பசி வயிற்ற கில்லுது. நீ ஹோம்ஒர்க் வேறு செஞ்சுட்டு வரல, அதில் வேறு உனக்கு பசி வேறு வந்துட்டா. அடுத்தே பாருங்க பிள்ளைகள், வந்திக்குது படம் கோழி. கோழியில் கோன்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். அதற்கு கீழே கொக்கு. கொக்குன்ற உரமிக்குது கொன்ற எழுத்து எழுதிக்கணும். அதுக்கு கீழே கிளி. கிளிக்கு கீன்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். அதுக்கு கீழே கீரி. கீரிக்கு கீன்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். அதுக்கு கீழே காது. காதுக்கு கான்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். கீழே அப்புறம் குதிரை. குதிரைக்கு கூன்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கணும். விளங்குதா? எழுத்துக்கள் தெளிவா விளங்குது டீச்சர். சரி டீச்சர், எனக்கு ஸ்டார் ஒட்ட போறாங்க. ஏண்டையும் தான் நீங்க எல்லாம் சொல்லி தந்ததுனால ஏண்டையும் எல்லாம் சரி. தேங்க்யூ. எனக்கு மட்டும்தான் ஸ்டார் இல்லை, அடுத்த தடவை தர ஹோம்ஒர்க் இல்லை, நானும் செஞ்சுட்டு வரணும். சரி பிள்ளை, நீங்கள் எல்லாரும் உங்களோட பேக் ஷீட் எடுத்து கொண்டு வந்து என்ன மேசைக்கு மேலே வைங்க, நான் கரெக்ட் பண்ணுறேன். ஓகே டீச்சர், கொண்டு வந்து வைக்கிறோம். முதலாவது குரங்கு, இரண்டாவது கேள்விக்குறி, மூன்றாவது கை, நான்காவது கரடி, அடுத்தது கோழி. கொக்கு, கிளி, அதுக்கு கீழே கீரி. கோழி, கொக்கு, கிளி, கீரி. அடுத்தது கூட்டல். கீழே காகம். காகம். காது குதிரை. காது குதிரை. ஓகே, வெரி குட் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், பெல் பட்டுட்டு லஞ்ச் பிரேக் சாப்பிட்டுட்டு வாங்க. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நல்லா போச்சு, பாடம் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு வந்தா போச்சு. ஓகே டீச்சர், தேங்க்யூ. என்ன சாப்பாடு? நான் ரொட்டி. நான் புட்டு. தோசை.